நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். சுடலைக்குமார், காலை வணக்கங்கள். தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்களில் எல்லாம் பணம் நிரப்பப்பட்டிருக்கிறதா? அங்கு பொதுமக்களுக்கு தேவையான அளவிற்கு பணம் கிடைப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறதா? வணக்கம் மனோஜ். நாட்டில் புழக்கத்தில் இருந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகள் நேற்று முன்தினம் முதல் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. இதனிடையே பொதுமக்கள் தங்களிடம் வைத்திருக்கின்ற அந்த பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை நேற்று அனைத்து வங்கிகளிலும் தபால் நிலையங்களுக்கும் சென்று அந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றி வந்தனர். இந்த நிலையில் இந்த ரூபாய் நோட்டுகள், அதாவது புதிய ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விடுவதற்காக, இந்த பழைய நோட்டுகளை வாங்குவதற்காகவும் நேற்று முன்தினம் 2 நாட்கள் ஏடிஎம் இயந்திரங்கள் செயல்படவில்லை. இந்த நிலையில் இன்று முதல் ஏடிஎம் இயந்திரங்கள் அனைத்தும் செயல்படும் என்றும் மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் அறிவித்திருந்தது. இந்த சூழலில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் அனைத்து வங்கிகளிலும் இந்த பணத்தை மாற்றுவதற்காக பொதுமக்களின் கூட்டம் எல்லா இடங்களிலும் அலைமோதியது. குறிப்பாக இன்று முதல் ஏடிஎம் இயந்திரங்களில் அந்த பணத்தை பொதுமக்கள் எடுப்பதற்கு வசதியாக நேற்று நள்ளிரவே பெரும்பாலான ஏடிஎம்களில் அனைத்து வங்கிகளிலும் இருந்து அந்த பணமானது நிரப்பப்பட்டிருந்த இந்த சூழலில் தற்போதைய நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே ஏடிஎம் இயந்திரங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலியை பொறுத்தவரையில் வண்ணார்பேட்டையில் உள்ள அந்த டிவிஎஸ் பல்க் அருகே உள்ள ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த 2 ஏடிஎம் இயந்திரங்கள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. மற்றபடியாக கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், கரூர் வைசியா பேங்க் உள்ளிட்ட எந்த ஏடிஎம் இயந்திரங்களும் இதுவரை திறக்கப்படவில்லை. குறிப்பாக நான் தற்பொழுது திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். தற்போது இந்த இடத்தில் பார்க்கலாம், ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் ஒன்று இங்கு உள்ளது. இந்த ஏடிஎம் ஒன்று தற்பொழுது அந்த சட்டரானது மூடப்பட்டு அவுட் ஆஃப் சர்வீஸ் என்று தான் எழுதியிருக்கிறது. அதேபோல் இதற்கு அடுத்தபடியாக கனரா பேங்க் ஏடிஎம் ஒன்று உள்ளது. அந்த ஏடிஎம்மும் மூடப்பட்டு தான் இருக்கிறது. இதன் காரணமாக, அதாவது ரயில் நிலையங்களிலிருந்து வெளியூர் சென்று விட்டு வரும் பயணிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர். இது குறித்து ரயில் பயணி ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம், எங்க இருந்து வர்றீங்க? ஏடிஎம் இருந்து செயல்படும் சொன்னாங்க, எப்படி இருக்கு? இல்லை, சென்னையிலேருந்து வரோம். ஆக்சுவலாக அங்கேருந்து சொன்னாங்க இன்றைக்கி வந்து திருநெல்வேலி போனாங்க, எல்லாமே ஏடிஎம் எல்லாம் செயல்படும். பட் வந்து பார்க்குறோம், இங்கே ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் இங்கே ஸ்டேஷனில் எல்லாமே க்ளோஸாக இருக்குது. ஸோ நாங்கள் வர பயணிகள் ட்ரெயின்லேயே செலவழிக்க காசு இல்லை, ஏன்னா எல்லாமே 100 யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்க. சரி, இங்கே வந்து ஓப்பனில் இருக்கும் பார்த்தா இங்கே எதுவுமே ஓப்பன் இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக, பயணிகள் வர எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்மோட இருந்திருக்கு, அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது 500, 1000 நோட்டுகள் 2 நாட்களாக வந்து புழக்கத்தில் இல்லாமல் இருக்குது. இந்த நிலையில் நேற்று நீங்கள் வங்கியில் மாட்டிட்டீங்களா? இப்போ ஏடிஎம் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஸ்டமருக்கு பைசா மாற்றி கொடுக்குறோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேஞ்சு கொடுக்குறோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆட்டோ ஓட்டமே இல்லை. இவங்கனால ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கோம். ஆட்டோ டிரைவர் இயந்திரங்கள்லாம் திறந்திருக்கா? காலையிலேருந்து நீங்கள் போன இடத்தெல்லாம் பார்த்துருக்கோம். எந்த ஏடிஎம்மும் இது வரைக்கும் திறக்கவில்லை. இது ரயில்வே ஸ்டேஷன்லேயே எந்த ஏடிஎம்மும் திறக்கலை. இருக்க பணத்தை நாங்கள் வந்து எங்களால் ஆட்டோ கூட ஓட்ட முடியலை. அந்த அளவுக்கு நாங்கள் ஆட்டோ டிரைவர்கள் அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படைஞ்சிருக்கோம். மனோஜ், ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்த கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையமானது தினமும் தற்பொழுது, அதுவும் இந்த நேரப்படி பல்வேறு இடங்களிலிருந்தும் சென்னை, பெங்களூர், திருப்பதி, மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்தும் ரயில் பயணிகள் வந்து இறங்கக்கூடிய இந்த முக்கியமான ரயில் நிலையத்தில் உள்ள 2 ஏடிஎம் மையங்கள் கூட இங்கு செயல்படவில்லை என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். குறிப்பாக ஸ்டேட் பேங்க், அதாவது இந்திய மத்திய அரசினுடைய இந்த பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் வங்கியும் இந்தியன் வங்கியும் இங்கு உள்ளது. இதனுடைய ஏடிஎம் கூட இங்கு செயல்படவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இதன் காரணமாக பல்வேறு இடங்களிலிருந்து, வெளியூர்களிலிருந்து இங்கு வரும் பயணிகளானது இங்கு வந்து இறங்கி தங்களுடைய தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதற்காக வங்கிகளுக்கு செல்ல முடியாது. 10 மணிக்கு மேல் தான் செல்ல முடியும். இந்த சூழல் ஏடிஎம் இயந்திரங்கள் இன்று முதல் செயல்படும் என்பதால் இங்கு வந்து இறங்கவுடன் ஏடிஎம் மையங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று வந்தவர்களுக்கு அது ஒரு ஏமாற்றத்துடனே காணப்படுகிறது. இதன் காரணமாக ரயில் பயணிகளும் சரி, இங்குள்ள வியாபார மக்களும் சரி, ஆட்டோ ஓட்டுநரும் சரி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தான் சொல்ல வேண்டும். மனோஜ்.